எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அதாவது செய்தித்தாளை புரட்டினா ஒரு அதிர்ச்சியான செய்தி. பெற்ற மகன் வந்து அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் சேரில் வச்சு கொண்டு போயிட்டு ட்ரெயினில் வந்து தள்ளி விடுறான். அந்த அம்மா உடல் சிதறி இறக்கிறார்கள். அது என்னடா விஷயம்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, அந்த அம்மா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட ஒய்ஃப். ஸோ ரிட்டையர்டு. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் கூட வாழ்ந்து வராங்க. அந்த பையனோட மனைவி வந்து இந்த அம்மாவை பார்த்துக்கணுமேனு குழந்தைகளை கொண்டு பிரிஞ்சு போனதாகவும், இவன் அம்மா படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இவன் டிப்ரெஷனில் கொண்டு போய் ட்ரெயினில் தள்ளி அந்த அம்மாவை கொலை செய்ததாகவும் ஒரு செய்தி படிக்கும்போது, மனித சமுதாயம் எங்கே போகிறது என்று தெரியாமல் தான் இருக்கிறது. கண்ணே மணியே முத்து அப்படின்னா ஒரு பிள்ளையை வந்து ஒரு அம்மா கைப்பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்து வளர்த்தால், வயதான காலத்தில் பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய அடிப்படை கடமை இல்லை, மகனோ மகளோ யாராக இருந்தாலும். ஆனால் அதை கூட செய்ய முடியாமல் வேறு வழி இல்லாமல் நான் கொலை செய்கிறேன் என்று கூறுவது வந்து ஒப்புக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்று வளர்ந்த நாகரிக காலத்திலே உன்னால் பார்த்துக்கொள்ள முடியும் என்ற நிறைய ஆசிரமங்கள் இருக்கிறது, எய்டட் ஆர்பனேஜஸ் இருக்கிறது. இந்த அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க வீட்டுக்காரன்னா இவர் இந்த அம்மாவுக்கு ஃபேமிலி பென்ஷனே ஒரு 30,000 மேலே தான் வரும். அந்த ஃபேமிலி பென்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ஆர்பனேஜில் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கனாலே அந்த அம்மா காலம் வரைக்கும் இருக்கிற காலம் வரைக்கும் மகிழ்ச்சியாக அந்த அம்மா வாழலாம். ஆனால் இதையெல்லாம் கூட சிந்திக்காமல் கொலை செய்வது அப்படின்னு வரைக்கும் போச்சுன்னா அப்போ உங்களுக்கு நாளைக்கு அதான் நடக்கும். அதே போல் பெண்கள் மனைவிமார்கள் எப்படி நடந்துக்கணும்னா, கணவர்கள் மட்டும் வேணும், ஆனால் வந்து நான் கணவனை பெற்ற தாய் வேணாம் அப்படிலாம் நினச்சி ஆம்பளைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. ஸோ அவனுடைய டிப்ரெஷன் ஒரு பக்கம் செய்ய முடியாது, ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு டிப்ரெஷன் பொம்பளைங்க கொடுக்குற டார்ச்சர். ஸோ இதனால் அநியாயமாக வாழ வேண்டிய ஒரு உயிர் எவ்வளோ கொடூரமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இது மனித சமுதாயத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, மிக மிக கேவலமாக சிறுமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.